இன்றைக்கி வந்து லூப்டு ரன்னிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த லைனில் ரன்னிங் ஸ்டிச் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு கலரில் த்ரெட் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அதை நம்ம ரன்னிங் ஸ்டிச் ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஸ்டிச் இருக்குல்ல, அந்த ஸ்டிச் வழியாக அந்த த்ரெட்டை விடுறேன். விட்டுட்டு செகண்ட் ரன்னிங் ஸ்டிச்சோட லூப் வழியாக அந்த த்ரெட்டை எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த நடுவில் கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து அதே த்ரெட்டை தான் வந்து திருப்பி ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஸ்டிச் வழியாக மேலே கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு கீழேயும் ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஸ்டிச்சை பார்க்குறக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அதுக்கப்புறமா தான் நான் வந்து தேர்ட் ரன்னிங் ஸ்டிச் வழியாக இந்த த்ரெட்டை கொண்டு போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து எந்த த்ரெட்டையும் வந்து கீழே கொண்டு போகல, நாட் போடல, எதுவுமே பண்ணல. ஒரு த்ரெட்டை நான் ஸ்டார்டிங் பாயிண்டில் எடுத்துகிட்டு அதை அப்படியே தான் நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போது மேலே ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி கொண்டு வந்துட்டு கீழே இப்போ நம்ம கொண்டு போகிற த்ரெட்டையும் ஆஃப் சர்க்கிள் மாதிரி கொண்டு போகிறோம். கொண்டு போனதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த த்ரெட்டை 4த்துக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் 3ர்டுக்கு வர போகிறோம். இந்த மாதிரி எந்த ஸ்டிச்சையும் விடாமல் ஒரு ஸ்டிச்சுக்கு 2 டைம் நம்ம வந்து த்ரெட்டை வந்து அந்த லூப் வழியாக கொண்டு போகிறோம். ஒரு லூப்புக்கு 2 டைம் கொண்டு போனோம். இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சை எப்படி ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா, நான் எந்த லூப் வழியாக எடுத்தனோ அதே லூப் வழியாக இப்போ எடுத்து பேக் சைட் கொண்டு போய் ஸ்டிச்சை க்ளோஸ் பண்ணிடுறேன். இவ்வளோதான் ஸ்டிச். அசைன்மெண்ட் உங்களுக்கு தோணுதை பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். பாய்.